வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிகாலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ச்சி. ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் கூண்டோடு அந்தர்பல்டி. உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை அறிவிக்க வேண்டும். வேறு வழியே கிடையாது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை உடனடியாக அறிவித்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் களத்தில் இறங்கி அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அதிமுகவின் அரசியல் 11 தேர்தல்களில் தோல்வியடைந்த அதிமுக புத்துணர்ச்சி பெற முடியாமலும் பல்வேறு ஒட்டுமொத்தமான தோல்விகளை ஏற்கனவே அதிமுகவின் அரசியலில் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் நிர்வாகிகளுக்கிடையே கருத்து மோதல்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் அதிமுகவை தற்பொழுது மிகப்பெரிய ஆளுமையான சக்தியாக பார்க்கவில்லை. மக்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியான எந்த ஒரு ஆலோசனைகளையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் பல்வேறு ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் மக்கள் மத்தியில் அதிமுகவிற்கு வந்துவிட்டது. நாளைய அரசியல் எதிர்காலம் தாவேகா வர்சஸ் திமுக என்று மாறிவிட்டது. இனியும் மக்கள் அதிமுகவை தேடி வருவார்களா என்று கேட்டால் அது கடினம்தான். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு புத்துணர்ச்சி ஊட்டும் விதமாக மிகவும் சிறப்பான ஒரு வலிமை அதிமுகவிற்கு வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த தலைமையின் மீது மக்கள் நம்பிக்கையும் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அதிமுகவில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது இலக்காக இருக்கிறது என்பதை தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியான ஒவ்வொரு கருத்துக்களையும் ஆராய்ந்து அதற்கான முடிவுகளையும் நாம் வெளியிட வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம், தற்பொழுது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வரவேற்புகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை. இதனால்தான் பெண்களும் இளைஞர்களும் அதிமுகவிற்கு ஆதரவாக இல்லாமல் வெளியே சென்று விட்டார்கள். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் அதிமுகவில் எடப்பாடியின் சுயநலத்திற்காக நடத்தப்படுவதால் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக செயற்குழுவை கூட்டி எடப்பாடியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.